காலனையும் உதைக்கும் பூரணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே கலிநடம் புரிந்து வெளியெல்லாம் இருந்து உயிர்களை காக்கும் அற்புதமே கலிநடம் புரிந்து வெளியெல்லாம் இருந்து உயிர்களை காக்கும் அற்புதமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே ஞானங்கள் கால் போடும் தாளங்களே ஞானங்கள் கால் போடும் தாளங்களே நாட்டியத்தால் ஆடும் கோலங்களே நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே தாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பார்வதி ஒரு கை பல் பிசையே படைப்பிற்கு பிரம்மணம் துணை புரிய பார்வதி ஒரு கை பல் பிசையே படைப்பிற்கு பிரம்மணம் துணை புரிய வாழ்வனு வீணையை நீ வடிப்பாய் வாழ்வனு வீணையை நீ வடிப்பாய் திருமாலவனோ அதற்கு இதை கொடுப்பான் திருமாலவனோ அதற்கு இதை கொடுப்பான் ஓவெனும் நானும் உயிர்களின் கீதம் நாணத்தை நாடும் நற்கணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உரைக்கும் பூரணமே அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த பூந்துண்டே பதிகளையும் அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த பூந்துண்டே பதிகளையும் துன்பமில்லை நிலை தொழுவோர்க்கு துன்பமில்லை நிலை தொழுவோர்க்கு உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் ஆவியாய் மனது பாவியாய் தெரிந்து ஜோதியாய் கண்ட ஓவியமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உரைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே பேரன்பு கொண்ட பெரியோர்களே, புதுக்குளம் கிராம பொதுமக்களே, கோவில் குடிமக்களே, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் புதுக்குளம் கிராமத்திலே அன்னவரும் இன்னவரும் பல மன்னவரும் வந்து வணங்கி சென்ற ஸ்ரீ முத்தையனார் கோவில் மகா சிவன் ராத்திரி உற்சவ விழா இனிதே நடைபெற்று அதற்கு அடுத்தபடியாக வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகம் அதில் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு மானாமதுரை காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்து தலைமை தாங்கி தருமாறு கோவில் குடிமக்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.
கிராம நிர்வாக அலுவலர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவர்கள் எங்கிருந்தாலும் வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கிராம உதவியாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோயிலவெளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அக்கம்மாள் ஊர்காவலன் அவர்கள் எங்கிருந்தாலும் மரியாதை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்கள் வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோயிலவெளி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மாமா முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மின்சார வாரியத்தை சேர்ந்தவர்கள் வந்து விழா மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடிநீர் வடிகால் வாரியம் வந்து அந்த அலுவலக ஊழியர்கள் வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லாவணியா ஒளி உரிமையாளர் தம்பி சிவசுந்தர் அவர்கள் மரியாதையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இனிய விழாவிற்கு ஏற்கனவே 3 ஆண்டுகள் நாடகம் உபயம் செய்தவர்கள் விஎம் அழகுராஜா செல்வி அவர்கள் மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அச்சங்குளம் சேகர் வான்மதி அவர்கள் மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அடுத்து புதுக்குளம் விச்சவேளார் குடும்பத்தினர்கள் வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார் வாங்க. இந்த விழாவிற்கு காலாஞ்சி பை உபயம் செய்த திருமூர்த்தி வாசிகி அவர்கள் குடும்பத்தினர் வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த விழாவிற்கு அன்னதானத்திற்கு ஒரே சபா மேலே வாங்க. இந்த அன்னதானத்திற்கு மினரல் வாட்டர் உபயம் செய்த தம்பி அஞ்சுமரம் லட்சுமி அவர்கள் மரியாதையை வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லிடும் இவங்களுக்கெல்லாம் வேணும் 5000 இந்த விழாவிற்கு அன்னதானத்திற்கு பலசரக்கு மற்ற செலவுகளுக்காக கொடுத்த மேட்டுநிராத்தன்பட்டி தம்பி முத்துப்பாண்டி கார்த்திகேயன் அவர்கள் 51,001 கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நலமுடனும் வளமுடனும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் பெருகி வாழையடி வாழையாக வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இந்த ஐயன் அருள வேண்டும், அருள் மாறி பொழிய வேண்டும் என்று அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் விழா கமிட்டியின் சார்பாக. ரொம்ப நன்றி தம்பி. அதற்கு அடுத்தபடியாக விஎம் அழகுராஜா முத்துச்செல்வி 15,000 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக விஎம் முத்துராஜா விமலா 11,001 மேடைக்கு வந்து நன்கொடையை கொடுத்ததுக்கு மரியாதை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
அதுக்கு அடுத்தபடியாக காய்கறி உபயம் VM நாகராஜ் கீதா அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரவலசை தம்பி ராஜாங்கம் ராணி குடும்பத்தினர் 10,001 மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க தம்பி. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்காவில் இருக்கும் தம்பி சிவா அவர்கள் 10,001 கொடுத்துள்ளார்கள். அன்னவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று அவரை இல்லாவிட்டாலும் வாழ்த்துகிறோம். வீரவலசையைச் சேர்ந்த தம்பி முத்துக்குமார் அவர்கள் 10,001 கொடுத்திருக்கிறார்கள். அன்னவர் வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 5,000 சொல்ல வேணாம், சும்மா அப்படி பேர வச்சு சொல்லிடவா. கே புதுக்குளம் VM கோபால் அமுதா குடும்பத்தினர் வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக புதுக்குளம் VM மாதவன் தன ஈஸ்வரி வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாதவன் இல்லையா? மாதவன் VM மாதவன் தனேஸ்வரி குடும்பத்தினர் வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கே புதுக்குளம் VA வாசுதேவன் எக்ஸ் ஆர்மி கனகா குடும்பத்தினர் மரியாதையை வந்து பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்குளம் VS ஜெய்சீலன் எக்ஸ் ஆர்மி கற்பகம் மரியாதையை வந்து பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்குளம் VA முருகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கும்பகோணம் துக்காட்சி ஏரிநத்தம் அறுவடை கண்ட அந்த அழகனின் திருநாமம் தம்பி சரவணன் வந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். துக்காட்சியின் செல்லப்பிள்ளை அவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா சரவணன் அவர்கள் தற்சமய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துக்காட்சி தம்பி அருண் அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏரிநத்தம் லட்சுமணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏரிநத்தம் சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரவலசை கர்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரவலசையை சேர்ந்த தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய ஜெய் நகர் திருப்பதி மகாலட்சுமி குடும்பத்தினர் வந்து மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கு நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வரி கொடுத்தவர்களுக்கும் ஆள்வோல் தலை தம்பி அச்சங்குளம் சேகர் அவர்கள், சேகர் வான்மதி அவர்கள் மரியாதையை பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி வாங்க. வரி கொடுத்தவர்களும் நன்கொடை கொடுத்தவர்களும் ஐயனார் அருளால் நீடூடி காலம் வாழ்க வளர்க.
புதுக்குளம் அந்தமானில் இருக்கும் தம்பி விஆர் அசோக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர் வரவில்லை என்றால் அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்ரீன் அவர்களுக்கு போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஹலோ, நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே விதைக்கணும். பிள்ளைகளை ஈர்த்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனையிலே தவறாது காதல் பயிர் வளர்த்து கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனையிலே தவறாது காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து வரும் சந்ததிகள் பேரோடு வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே கவலை விதைக்கணும். சொல்லாதார் வார்த்தையிலே பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பார்வொழுதும் மனிதர் குல பண்புகளை விதைத்து பாமரரின் உள்ளத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார்வொழுதும் மனிதர் குல பண்புகளை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவர்க்கு ஏர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் சேகமதை விதைத்து நாட்டிலே மற்றுகண்ணி விதைக்கணும். மற்றுகண்ணி விதைத்துவிட்டு ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும்.
அமதி பேரன்பு காட்டும் பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் அடாடாடாடா நம்ம புதுக்கோளத்தில் இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கலையா. இங்கே வாரியா கூட்டம் கடலாக உட்காந்து கிடக்கிறத ஏடா சோறுன்றது கூட அம்புட்டுடான ஆள் நின்றுச்சு, கீவில் நின்றுச்சு, பூரா வருஷ கட்டில் இப்போ பூரா சேர பூரா தள்ளிக்கிட்டு நின்றுச்சு, இப்போ பூரா படுத்துருச்சு. சரி விடு, நம்ம சாப்பிட்டோன்னா மயக்கம் அப்படி இல்லை, குறவலைக்கு திண்டா மயக்கம் வதரத்தான் செய்யும், ஏப்பத்தோட தூக்கம் வரும். அது சாப்பாடு எப்படி சாப்பாடியா, அந்த சாப்பாட்டுக்கு தூக்கம் வரத்தையே செய்யும். ஹலோ ஹலோ இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டாக நடித்து கொண்டிருக்கும் குணசேகரன் அவர்களுக்கு கே புதுக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் பொன்னாடையும் மலர் மாலையும் போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சீனிமடை வி மணிகண்டன் மிருதங்க வித்வான் அவர்களுக்கு கே புதுக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக புளியங்குளம் தம்பி KS சத்தியவான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சொரிக்குளம் கே சின்னமருது சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இவ்வரங்க மேடையிலே நகைச்சுவை மன்னன் நல்லூர் VV முத்துவேல் பபுன் காமிக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. யூடியூப் சேனல் எடுக்கும் மேடை நாடகம் உரிமையாளர் தம்பி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னவருக்கு கோவில் குடிமக்கள் சார்பாகவும் கே புதுக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
எங்களுக்கெல்லாம் பொன்னாடபுரத்தை கௌரவப்படுத்திய நமது புதுக்குளம் கிராமத்தினருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும், ஏன்னா எல்லா ஊரையும் சொல்ல முடியாது இப்போதைக்கு, ஒருத்தர் விட்டு ஒன்று சொல்ல முடியாது. அந்த அனைத்து குடிமக்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி என்கிற வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தன், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செல்ல பிள்ளையுமான எனது அன்பண்ணா புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜான் அவர்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாகவும் நமது அனைத்து கிராமத்தின் சார்பாக இங்கே பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்கண்ணே, அப்புறம் நாங்கள் மட்டும் வாங்கினா நீங்கள் இல்லையா? இந்த என்ன கஷ்டப்பட்டு எங்களை கூட்டி வந்திருப்பீங்க. இந்த நாடகத்தை சிறப்புடன் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் VM அழகுராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. நமது தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய இங்கு காவல் பொறுப்பனை ஏற்று கடமை செய்வதற்கு அங்கே வருகின்றுள்ள நமது காவல்துறை அதிகாரியவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்து கொண்டு காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி அவங்களுக்கு தான் வணக்கம் சொல்லணும். ஏன்னா இப்ப நாடகம் பார்க்கறே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, இந்த நடக்க முடியாதவங்க இருக்காங்கல்ல, 95 வயசுக்கு மேல அது ஒரு OAP கேஸ். ஆமா, உங்க செட்டு. ஏன் செட்டுனா நான் கழட்டு போயிடலாம். அண்ணே இப்ப வயசு நடு வயசு. சரி, குழந்தை பருவம், நடுப்பருவம், கிழட்டு பருவம். இப்ப நீங்க எந்த பருவத்துல இருக்கீங்க? இப்ப நடுப்பருவத்துக்கு கிழட்டு பருவத்துக்கு நடு சென்டர்ல இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன அது கிராஸ்? இல்ல இல்ல, ரெண்டுக்கு நடு வளர்க்கல. அப்படின்னா என் வீட்டில் படுத்துருக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களும் வரி பணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 95 வயசுக்கு மேலே ஒரு OAP கேஸ் ஒரு 1200 வாங்குறது அவங்களும் காதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்காரு எப்படி அமுக்குறாரு? ஏன்னா அவங்க அப்பத்தால உதவி போட்டு அமுக்குறாரு, அதுதான் செத்தது. ஆனால் ஆல்ரவுண்ட் பெட்டி எப்படி வாசிக்கிறாரு? இன்னைக்கு வந்திருக்க ஆல்ரவுண்ட் எப்படி அடைக்கிறாரு? அதுக்கிட்ட ஆள் விட்டுருக்கேன், விட்டு வேண்டாம். அடே ஆல்ரவுண்ட் எப்படி அடிக்கிறாரு? இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் எப்படி காட்டுது? வேற எதையும் காமிச்சிடாது, திறமையை எப்படி காமிக்குது? ஏற்கனவே உனக்கு கண்ணை ஊஞ்சி வேற ஊஞ்சி. இன்னைக்கு வந்திருக்க நம்ம பப்புனு எப்படி ஆட்டுறாரு தெரியுமில? ஆட்டுவாரு. நீங்க ஆட்டுறதுல பெரிய ஆளுங்க. எதுல போ? நல்லூர் கிராமமே பேசுதுல. சரி, நன்றி வணக்கம். ஓகே, காலையில் கார் சென்ற மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருணி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க முறையிலே சிறப்பான முறையில் ஒளி அமைத்திருக்கும் நமதூர் அருகாமல் உள்ள மிளகனூர் மாநகரம் கண்டெடுத்த லாவண்யா ரேடியோ சினிமாளர்களுக்கும் இங்கு பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் இங்கு நமது ஊரை தமிழ்நாடு முழுவதும் இங்கு ஒளிபரப்பு செய்ய வந்திருக்கும் எங்களது பாசத்துக்குரிய யூடியூப் சேனல் நமது என்னப்பா குல்லாத்தப்பி மாசானம்மா மேடை கச்சேரி மேடை நாடகம் அன்பண்ணா அவர்களுக்கும் எங்கள் நாடகத்தை அமைத்து கொடுத்த இந்த மண்ணின் மைந்தன் புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜான் அவர் சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்கள் கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிமேல் வரக்கூடாது, இன்னைக்கு யாருக்கும் சொணக்கம் சொணக்கம் இங்க இருக்க நமக்கெல்லாம் வந்துடும் பிணக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தா தாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டு என்னமோ பப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. நீங்களும் கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருக்கனால ஏன்னா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. நீ எல்லாம் பெரிய மனுஷன் பேய கூத்துலையா? என்னப்பா நீ என்ன வரை சொன்ன? கூத்துல கூத்து இந்த மைக்கு வா. உனக்கு புரியுதா புரியலையா? புரியுதியா? நடக்கிறது நாடகம். நாடகத்துக்கு மறுபெயர் என்ன? கூத்து. ஆமா, கூத்துன்னு சொல்லு. அசூத்தா கூத்து. என்ன அந்த மைக்கு சரியில்லையா? ஐயா நாடு ஆரம்பிச்சாச்சுன்னா கூத்துல கோமாளி வந்துடும். கோமாளிக்கு முதல் 2 வேலை. என்ன வேலை? ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பார்க்கணும். நல்லா செய்வீங்களா? என்னப்பா நல்லா செய்வீங்களா? எதுக்கு போ? இல்ல உன்னை எந்திரிக்க விடாம. அட ஏயா நீ வேற ஆளுகளை எந்திரிக்க விடாம பார்க்கறது நம்மளுடைய வேலை. சிலதை படுக்க விடாமே பார்க்கணும். அது விட மாட்டீங்க நீங்க. எப்படி பட்டாலும்
அந்த என்னை பெத்த சீதேவி படுத்திருக்குவாரு, என்னை பெத்த புண்ணியவதி கட்டம் போட்ட சேலை. படுத்துக்கிட்டே பாக்குறா. அது கட்டம். அதை சொன்னேன், பாயாசத்தை குடிக்காதன்னு சொன்னேன். மயங்கிட்டியே என்னம்மா ஏத்தா எந்திரிச்சு உட்கார்த்தா. என்னம்மா பெரியாசிபத்தில் பிரசவ கட்டில் படுத்தது மாதிரி. அது படுத்துக்கிட்டு சிப்ப பறி ஒழுக்கமா எந்திரிச்சு உட்காரு. நோலி மேல மூக்கு அத்தை விடுவேன். கோப்பிட்றாங்க நீங்க வேற கோக்கார மத்தால் பாரு. நான் கிடையாது. எந்திரிச்சா முதல்ல. அது பிள்ளைய தலை, அது பிள்ளைய வந்து தலைக்கு வச்சு படுத்து கிடக்குற. அது என்ன தலகாணியா? அது சொல்றேமே எந்திரிக்குதானே வருவேன். அது செலுப்பு வேற பக்கத்துல பாதுகாப்புக்கு. காரணம் என்ன தெரியுமாண்ணே? உடனே மரியாதை எவனும் தூக்கி போடக்கூடாது. அதான் என்னைய போலையா. ஆனா இந்த மாதிரி படுக்க விடாம பாக்குறது நம்மளுடைய வேலை. சிலர் போட்டு வந்திருப்பாங்க. அட வெத்தலாக்கு போறோம்னு சிலர் வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்கணும்னு 4 வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தவே விட்டுப்புட்டு நல்லா தண்ணி அடிச்சு புட்டு 4 பேர் குத்து போக வருவாங்க. அது வேற ஊர்ல. அது அவங்களால செஞ்ச உதவி. அது வந்து வேற ஊர்ல. ஆனா நம்ம புதுக்குளத்தில் அப்படி இல்லை. இல்லைன்னா நேரம் சில ஊர்கள்லாம் பார்த்தா நேரம் அக்கா பப்புனே என்ன பேசிட்டே இருக்கு. ஏன்னா நாடகத்துக்கு வந்தது மூலமா எங்கள் அக்காவும் கேட்டுறானா உக்காளி பப்புனே. எப்படிலாம் கூத்தான் நடக்குது. அத்தனையும் சமாளிச்சு தாங்க நம்மளும் அந்த சோத்தை தின்றுருக்கோம். காசை வாங்கிட்டு போய் 10 விரல் ஒன்னாவா இருக்கு. இல்லை எல்லா ஊரும் புதுக்குளம் மாதிரி அம்மா. ஆமாம், அதனால தான் சொல்றது. இன்னைக்கு நீங்களாம் எப்படி இருக்கணும். நம்ம புதுக்குளத்தில் இன்னைக்கு கூத்தெல்லாம் எப்படி நடக்க போகுது இன்னைக்கு தெரியுமா? கூத்து பார்க்கவே கூட இருக்கிற பெரியோரே பொறுத்து மாச்சு தருவரே. கூத்து பார்க்க வந்திருக்க பெரியோரே கூத்து பார்க்கவே கூட இருக்கிற பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாச்சு தருவரே. நாடகம் பார்க்கவே கூட இருக்கிற நல்லோரே நல்லது கெட்டது நடக்க பொறுப்பரே. வாங்க வாங்க வணக்கங்க வணக்கம் தந்தே கோமாளி. வாங்க வாங்க வணக்கங்க வணக்கம் தந்தே கோமாளி. கூத்து பார்க்க வந்திருக்க பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாச்சு தருவரே. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்து வருகிறீங்க. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்து வருகிறீங்க. பக்தியுடன் வணங்கினால் ஆசி தருவாங்க. ஐயா பக்தியுடன் வணங்கினால் ஆசி தருவாங்க. இந்த பழமையெல்லாம் தொன்று தொட்டு நடந்து வருது பாருங்க. நாடகம் நடந்து வருது பாருங்க. கூத்து பார்க்க வந்திருக்க பெரியோரே குற்றம் குறையும் மன்னிக்கிறே. சின்ன பார்த்த கண்ணாட்டத்தில் பார்க்க கூடாதுங்க. சேர்த்து அடிச்சு நாடகத்தை கெடுக்க கூடாதுங்க. சின்ன பார்த்த கண்ணாட்டத்தில் பார்க்க கூடாதுங்க. சேர்த்து அடிச்சு நாடகத்தை கெடுக்க கூடாதுங்க. பொறுமையுடன் பார்த்து நன்கு ரசிக்க வேணும் நீங்க. பொறுமையுடன் நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. ஐயா பொறுமையுடன் பார்த்து நன்கு ரசிக்க வேணும் நீங்க. இந்த பழமையான தொன்று நடந்து வருது பாருங்க. நாடகம் நடந்து வருது பாருங்க. கூத்து பார்க்க வந்திருக்கும் பெரியோரே குற்றம் குறையும் மன்னிப்பீரே. நாடகத்தை பார்த்தவங்க காந்தி தாத்தா தாங்க இது நல்ல பல கருத்துக்கு என்று உணர்ந்தாங்க. நாடகத்தை பார்த்தவங்க காந்தி தாத்தா தாங்க இது நல்ல பல கருத்துக்கு என்று உணர்ந்தாங்க. நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி எடுத்து உரைத்தாங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி எடுத்து உரைத்தாங்க. இது நாமனுக்கு புத்தகமா சத்திய சோதனை தாங்க. சாமியம் சிட்டி விரைவில் வணங்கும் தெய்வம் தாங்க. நன்றி. இந்நகரத்திலும் பொன்னரமலாக்கூடிய ஸ்ரீ முத்தையாத்துறை ஸ்ரீ முத்துக்கருப்பட யார் பாது மானிட்டரா
அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்னப்பா மானிட்டர்ல ஒர்க் ஆகும்லடா. என் முண்டை நாயினு தானே, நான் தானே முண்டை வீரன். அப்படி சொல்லி அப்பத்தான் உலகத்தில் நினைப்பாங்க. ஏத்த உட்காருங்க. ஏன் பணி வந்துருச்சா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க நாங்கள் என்ன இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் வகுமானம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லிட்டு போக மாட்டீங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தையா ஸ்ரீ முத்துகருப்பணசாமி மற்றும் 21 பரிவார விடுங்க, விடுங்க. நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலிக்குதா? எப்பா ஏய், ஏய், நல்ல நாள் கிடைச்சிருக்காரு. இங்க பாரு, ஒரு விளக்காத்த வாயில விடுகாத. ஆமா. ஞானம் செத்து போனாரா, அப்ப நீ சொல்ற. மகா சிவராத்திரி உற்சவ விழாவை முன்னிட்டும் நாடகங்கள் நடைபெறும் அனைவரும் காண வருக வருகிறவன உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயின்பா அமுதல சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்திரு மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய ஹரிச்சந்திரன் என்ற நாடகம். நல்லா பாருப்பா. ஓஹோ, மறந்துட்டோம். நாளைக்கு போறது இன்னைக்கு சொல்லிட்டேன். ஏமாப்பா, அந்த கண்ணாடி எடுத்துட்டு போய். இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் தென்பாண்டி செம்மை என்றும் வெட்டு மரிசி ஒட்டியக்கூடிய வெள்ளையினே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் வகுப்பு சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்கமளித்திருக்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர் நடிகைகள் செண்டல்மலா சிறுசிறப்பாக இந்த கிரகத்திலையும் பொன்னகரமானக்கூடிய நடிப்பு நாயகன் நடிப்பு திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய எனது அன்பு மாமா நமதூர் அருகாமுள்ள வல்லாரநந்தலை சேர்ந்த கேவி கார்த்தியசாமி அவர்கள் இவ்வாறு முறையிலே பௌத்த வெள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்ற இந்த தினத்திலே புகழ் பெற்றக்கூடிய இசை குயில் அன்பம்மா திருச்சுழி அருகாமுள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்த வசந்தாமணி அவர்கள் இவ்வாறு முறையிலே வெள்ளியமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளையனே வெளியேறு என்ற வீர முழக்கம் எட்டக்கூடிய இன்று தினத்திலே சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட எங்கு போனாலும் சேரும் சிறப்பான முறையில் பட்டம் பெற்று வரக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பப்பா நாலூர் நரிக்குடி அருகாமுள்ள நாலூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இவ்வாறு முறையில் கட்டப்பொம்மனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்விச்ச மன்னன் வையகம் போட்டும் திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்பட்டு வரக்கூடிய அன்பண்ணா கமுதி அருகாமுள்ள மொச்சி வளத்தைச் சேர்ந்த எங்களது பாசத்துக்குரிய அன்பண்ணா நல்ல சாப்பாடியா பி தங்கம் அவர்கள் இவ்வாறு முறையிலே ஊமத்திர பாண்டியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் கணக்கு பிள்ளையா வாசி தரக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய அன்பு மாமா நமதூர் அருகாமையே உள்ள அரச குலத்தைச் சேர்ந்த கருப்பி அவர்கள் இவ்வாறு முறையிலே தானாவது பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என்னடா கடைசியில தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடாவா டங்கு நக்கு டங்கு நக்கு அனைவரையும் இவருங்க மடியில் என்னை கைது செய்து என்று அவளோடு துடித்துக் கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய அன்பு மகன் முதுகுளத்தூர் அருகாமுள்ள கீழே தூவலைச் சேர்ந்த வசந்தகுமார் அவர்கள் இவ்வாறு முறையிலே காலாந்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களெல்லாம் வகுறு குழுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் திரைப்பட புகழ் என்று பல படத்திலே நடித்து புகழ் பெற்ற எனது அன்பு மாப்பிளை கிளியாஞ்செட்டி மண்டையன் என்று பட்டம் பெற்று நமது பாலமேடு அறியாமுள்ள டி கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த எஸ்கே போதூர் அவர்கள் இவ்வாறும்படியிலே இங்கு கம்பளம் பட்டாம அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஏப்பா உங்களை தான் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். இப்போ ஒரு வீரபாண்டிய கட்டம் நாடகம்னா மொத்தம் எத்தனை பேர் வரணும்? 13 பேர் வேணும். எத்தனை பேர்? 13 பேர் வரணும். ஆனா வேன் டிரைவரோட சேர்த்தா 14 பேர் வரணும். ஆனா அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமே. அதே மாதிரி இன்னைக்கு கட்டம் நடத்துக்கு 13 பேர் நீங்க சொல்றீங்க. 13 பேரா இருக்கணும் இல்ல 13 தலை தெரிஞ்சுப்பா. 13 பேர் வரல. எல்லா ஊரும் எத்தனை நாளையும் 13 பேர் தான் போயிருப்போம். சரி. ஆனா இன்னைக்கு நம்ம புதுக்கோளத்துக்கு 13 பேர் கிடையாது. இன்னைக்கு எத்தனை நாள் தெரியுமா கட்டம் நடத்துல? எத்தனை நாள்? 12:15. 12:15 யாரு? அதே என் மாப்பிள்ள போத ஊரு 11:15 ஆகுது. அப்பா
பெரிய 6 அடி மனுஷன் புலந்து தள்ளிப்படுவாருன்னு வேலில் ஏற்கனவே பின்னாடி ஒரு சீட்டு வேணுமா. ஏன்னா இங்கே உட்காந்தோம்னா உள்ள ஒரு ஏக்கர் அகலம் வேணும்ன்றேன், தள்ளி அங்கிட்டு தள்ளி உட்கார்றேன்றேன் உள்ள. ஆனால் வெளியே வர சும்மா வர மாட்டாரு ஐயா, சிலாவரிசை போட்டு வெளியே தவுவார். அது கம்பு பார்த்தாலும் எப்படி கிட்டி அடிப்போம் பாரு, அந்த கம்பு தான். அது வெளியே எப்படி தவுவார் தெரியுமா? முண்டை வெளியே வந்துச்சுன்னா சோடாப்பாட்டில் முட்டுத்தான் இருக்குது. அது செய்கிற சேட்டை எங்களுக்கு பெருஞ்சேட்டையாக இருக்கு. வாடி மாப்பிள்ளை வெளியே வாடகைக்கு வச்சுக்கிறோம். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்குவரி சிமைக்கு வந்தவர் 6 மணிய கலியரசு அன்மனா வீர ஆலங்குளத்தை சேர்ந்த கே குணேசேகர் அவர்கள் இவ்வாறு மணியிலே 6 மணியும் அன்பின்பார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது, அன்பு என்று சொன்ன தாயின் வடிவில் வந்தது. கெட்டிக்காரா அப்படி இருக்கணுமையா. அதற்கனையாக கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரன்னு சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய நமது சீனிமடையைச் சேர்ந்த வி மணிகண்டன் அவர்கள் இவ்வாறு மடலை மிருதம் டிப்டோல
ஏத்தா லேசா கை தட்டினாத்தான் என்ன என்னமோ பூரா செய்வன கோளாறு வந்து அது மாதிரி பூரா இப்படி கவுட்டுக்குள்ள கிடக்குது கை ஊரா. அப்பா மணி ஓடி வித்தியாசமான அடிதாயா, எப்படியும் நல்லபடியாக பொழைச்சுக்குருவ. ஆனால் எப்படி நீ கையடியாக அடித்து பொழைச்சுக்குருவ இல்லையா? கையினால தானே அடிக்கிற, அதனால தான் சொல்கிறேன் கையடி. அதனால் அவருக்கிணையாக இங்கே பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் என்று சொல்லக்கூடிய எங்களது நாடக ஆசிரியருமான புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆறுமணிய கலையரசு ஜி.கே. சந்திரன் அவருடைய புதல்வருமான நமது ஹரிச்சந்திர நாடகத்திலே பேரும் புகழுமாக புகழ்பெற்ற புளியங்குளத்தைச் சேர்ந்த தாமரை செல்வி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி அவருடைய புதல்வருமான எனது அன்பு சகோதரர் நமது புளியங்குளத்தைச் சேர்ந்த சத்தியவான் அவர்கள் இவ்வாறு ஆழ்ந்த கேள்றார். ஜார்ஜ் இறங்கிருச்சு, அவ்வளவுதான், டவர் எடுக்கல. சத்து ஓடி வித்தியாசமான அடியாக இருக்கட்டும். அதற்கெல்லாம் எங்களுக்கு தாயின் தகப்பனாக சீன்தளமாக இசைக்க காத்து கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை நமது திருப்போணம் அருகாமல் உள்ள நமது சொரிக்குளத்தைச் சேர்ந்த சின்ன மருதவர்கள் இவ்வாறு முடிகளை சின் தாளம். அப்படி இருக்கணுமையா, இப்படி இருந்தா தானே அந்த மாடு ரேஸ் மாடு மாதிரி போய்கிட்டு இருக்கணும். இன்னும் ஒன்றை போட்டுக்கிட்டு ஒரு மாடு நல்ல மாடை ஓட்டு ஒரு மாடு தொத்த மாட்டை போட்டுக்கிட்டு ஒன்று முன்னாடி இழுக்க இன்னொன்று பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்க மாட்டாமே. அருமையான சிறப்பான பக்க மேளங்கள் நம்ம பக்கா மேளமாக அமைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும்னா எங்கள் அண்ணன் அழகுராஜா அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாளை போட்டாத்தான் நாடகம் நல்லா இருக்க முடியும் சொல்லி எங்கள் அண்ணன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பூரா இடத்துக்கு எழுதி வச்சு விட்டார்.
எழுதி வச்சதுனால தான் இந்த ஆளு உரம் கிடச்சிருந்துருக்கு. இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான் இருந்திருக்கான். அது இருக்கட்டும். இருந்தாலும் கூட தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். ஆனால் உண்மையிலேங்க பெருமைக்காக சொல்லலை. நாங்கள் எத்தனை ஊரில் சாப்பிட்ருக்கோம். அருமையான கூட்டு, எத்தனை வகை கூட்டு அருமையான காலையில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொன்று என்னென்னா எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த அன்பு உள்ளங்கள் இந்த பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு சகோதரர்கள். உங்களுக்கு என்ன நம்ம கேட்காம இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன வேணும் இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி வச்ச எனது அன்பு நம்ம இந்த பலமாரியே அன்பு சகோதரர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. எனக்கு கலந்த வணக்கத்தை சென்று மைக்கில் குயிக்கு நம்ம லாவணியாவை பற்றி சொல்ல தேவையில்லை. வந்து இப்போ இறங்குனதுமே பார்த்தேன், சரி நம்ம ஆளுத்தேன். அப்போ ஒன்றும் கவலையே இல்லை. ஏன்னா கருவாட்டு கடைக்கு விளம்பரம் தேவையா? கிடையாது. அதனால் நம்ம அண்ணனை பற்றி நம்ம சொல்லவும் தேவையில்லை. ஆமாம், இருக்கட்டும், நல்லா தான் இருக்கணும். மைக்கில் குயிக்கு டீப்பில் டாப் சொல்லக்கூடிய ஒளி அமைப்பாளர் நமது ஊர் அருகாமுள்ள மிளகுனூரை சேர்ந்த லாவணியா என்பதை சொல்கிறோம். அருமையான முறையில் ஒளியில் கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி. தெரிஞ்சுட்டு ஏன்னா அப்பனுக்காரன் வந்தேன் போட்டு அருவியா அறுத்துக்கிட்டு கிடைக்கும். எப்படா இந்த முகரம் உள்ள போயிட்டு அடுத்து டான்ஸ் காப்பிலையா காமிப்பான்னு பூரா எதிர்பார்த்து உட்காந்துருக்கு. நான் அறுக்க மாட்டேன், நீங்க பொறுக்க மாட்டேங்கன்றதுனால இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி பிள்ளை தெரியுமா? அப்படியே ஆடல் அரசை அபிநக சுந்தரி அபிநக மொட்டு எப்போ நல்ல வேட்டி இழுத்துட்டு உட்காருப்பு. என்ன செய்றாரு பெரியப்பு? ஆமா, புளியோதரை பட்டினம் தனியா தெரியுது. போடா. ஆடல் அரசு அபிநய சுந்தரி அபிநய மொட்டுன்னு சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த SP சத்யபிரியா அவர்கள் இவர்களை டான்ஸ் அணைக்காமி கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, உனக்கு பொண்ணு நீ ஜாதி முள்ள அபமானாகவில்லை, கண்ணா பார்த்து கண்ணு நீ நான் ஓடவில்லை, புறப்பட்டு சேல ஆவாங்கி வருவேல, போடு ஒரு மால நீ சொல்லு வந்தால, உனக்காக நான் காத்திருப்பேன் பதில் கூறு மூவாயி. நன்றியா. சிறப்பான முறையில் பொங்கல் பிள்ளைக்கு நல்லா பாடிட்டாரு. நமது கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளா வருவார்கள். கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருபவர்கள். இப்படிக்கு நமது கே புதுக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் கே புதுக்குளம் வீரவலசை பாப்பான்குளம் அச்சங்குளம் ஏரிநத்தம் தூக்காட்சி ராஜாக்கூர் சித்தூர் நமது அலங்காநல்லூர் நரிமேடு மேட்டு நமது நீராத்தான் கோவில் குடிமக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சென்று இதை பணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் கே புதுக்குளத்தைச் சேர்ந்த VM அழகுராஜன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நாடகமா சரி குறைந்த செலவிலே சிறந்த நடிகர் நடித்தார் என்று பணி ஆரம்பிச்சாச்சு. உங்கள் முன்பாக பப்புனான் எடுத்துக்கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால நமது மதுரை விமான நிலையம் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த VV முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல பேரும் அடிக்க காய்ச்சல்கின்றேன் என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ பொம்பளை பிள்ளை வேற சொன்னது அருமையாக பாடினாரு. இப்போ என் பேரை சொல்லியிருக்கேன். எப்போ எனக்கு எது வச்சு நீ தான் வந்துட்டே இல்லை, உனக்கு எதுக்கு பாட்டு? இங்கு மிருதங்க வச்சு கொண்டிருக்கும் பெருமதிப்புக்குரிய நமது மணியவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக இங்கு சிறப்பான முறையில் ஆல்ரவுண்ட் வச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் சத்யவன் அவர்களுக்கும் சி சங்கர் நமது RK சிவான் என்ன எழுதிருக்கிறது சிவானி RK சிவானி ஏரிநத்தம் உனவே முடியல. துக்காச்சி ஏரிநத்தம் துக்காச்சி அனைத்து அன்பளிப்பு கொடுத்து பெருமாள் அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. நினைக்கலாம். வணக்கம் வணக்கம். அப்படி சொல்லியா அண்ணே பெட்டிக்காருக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நல்லா எழுதுங்க. உனக்கு புரியாம தாண்டா என்கிட்ட கொடுத்தேன். ஆமா,
இப்ப பொம்பளை பிள்ளை பிரச்சனையும் படிச்சீங்க, எனக்கு எது வச்சிருக்கியா? நீ தான் வந்துட்டீங்களா? உனக்கு நான் வந்துட்டேன். வந்தாலும் வரலன்னு சொல்லக்கூடாதா? எடுத்து விடுவா. எடுத்து விடு. ஏன்னா இதே மாதிரி உண்மையிலே சொல்லணும், இந்த புதுக்குளம் கிராமத்துக்கு போன வருஷம் நான் வர முடியலை. அது அங்கே ஊருக்குள்ள நடந்த மேடை. நான் இப்போ அந்த நாடகத்துக்கு வர முடியலை. அப்போ அதான் ஊருக்குள்ள தான். அப்போ ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்போ சொன்னேன், யாருமே நம்புறது மாதிரி தெரியல. அப்படி இருந்து அழகுராஜா நான் போட்டு வச்சிருந்துருக்காங்க. ஏய் நீ என்னையா சொல்கிற, பொய் சொல்லாதையா அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் பெரிய ஆஸ்பத்திரி அப்போ மஞ்சக்காமாலை, அதனால் நான் அங்கே இருந்ததுனால போன வருஷம் வர முடியலை. என்னை இந்த வருஷம் வருவதற்கு அந்த முத்துக்கருப்பணசாமியும் அந்த முத்தையனாரும் எனக்கு நல்லபடியாக வருவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நமது சாமி உள்ளங்களுக்கு 21 தெய்வங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எப்போ போகட்டுமா, பொம்பளை பிள்ளை அனுப்பட்டுமா? ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லியிருப்பா. ஏன்னா எந்த விஷயத்திலையும் ஒரு போட்டி இருக்கணும், எந்த விஷயத்திலையும் போட்டி இருக்கணும், போராம மட்டும் இருக்கவே கூடாது. இப்படித்தான் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாமர ஏழை, அட இங்க கேளியா சொல்லுப்பா, பாமர ஏழை, பாமர ஏழையா இருந்தா அப்பத்தான் நினைக்கிறார் இங்க நம்ம முத்துக்கருப்பணசாமி நம்ம முத்தையனார் மாதிரி இதே மாதிரி தான் நம்ம ஊர்லயும் ஐயனார். அப்ப கேட்கிறார், சாமி அண்ணன் இதே மாதிரி திருவிழா வச்சிருக்கோமே நினைக்கிறாரு, என்னைய வருஷந்தோறும் இப்படி என்னை கஷ்டமாவே வச்சிருக்கீங்க, என்னைய கொஞ்சம் ஒரு பணக்காரன் ஆக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதே திருவிழா நடத்தினால் உனக்கு அடுத்த வருஷம் 108 தேங்காய் வாங்கி உடைக்கிறேன். ஏயா அவன் வேண்டுனதுலயே நல்லதா தானே வேண்டியிருக்கேன். அம்மா 108 தேங்காய் வாங்கி உடைக்கிறோம் சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி அடுத்த வருஷம் திருவிழா வந்துருச்சு, இதே மாதிரி மகா சிவராத்திரி வந்துருச்சு. மகா சிவராத்திரிக்கு தேங்காய் வாங்கி உடைக்கணும்னு சொல்லி போறா மதுரைக்கு தேங்காய் கடைக்கு வந்து ஆளு மறு வருஷமே பணக்காரன் ஆயிட்டேன். அடே அப்பா, இனி அப்ப துடியான சாமியா இருந்திருக்கு. ரொம்ப துடியானதுயா. அப்படியே 10 வீடு 50 நகை லொச்சுக்குன்னு வாங்கி நல்ல பணக்காரன் ஆயிட்டான். சரி, பணக்காரன் ஆகாம நம்ம மனசுல நினைச்சதை சரியா செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லி மதுரையில் போய் தேங்காய் கடையில் விசாரிக்கிறான். சரி அண்ணே தேங்காய் என்ன விலை அப்படின்னு. ஆமா, அந்த கடைக்காரர் என்ன சொல்லிட்டாரு, தேங்காய் 20 ரூபா அப்படின்னு. என்ன இப்ப ரேட்டு கூட கூடி போச்சு இல்லையா? என்னடா தேங்காய் ஒரு தேங்காய் 20 ரூபான்னா நம்ம 108 தேங்காய் வாங்கணும், இன்னும் எவ்வளவு காசு போறது? 2 வீடு போயிருமே, கெட்டின வீடும் போயிரும். இருக்கட்டும், இந்த கடையை விட்டுட்டு அடுத்த கடையில் விசாரிச்சு பார்த்து வாங்கிக்கிறோம்னு அடுத்த கடைக்கு போறேன். சரி, அடுத்த கடைக்கு போனா அண்ணே தேங்காய் என்ன விலைன்னு, அந்த ஆள் தேங்காய் 10 ரூபான்றேன். பழைய இங்க வர்ற அந்த கடையை விட்டு இங்கிட்டு வந்தா 10 ரூபாய்க்கு 10 ரூபா குறைச்சிருக்கேன். ஒரு கடையை விட்டு 3 கடை தள்ளி போனதுக்கே 10 ரூபா குறையுதுன்னா அப்ப இன்னும் குறையும். அப்ப அடுத்த கடைக்கு போறேன். காரணம் என்ன? உன்னை மாதிரி வெச்சு கலப்பைய யாரு இல்ல குறைய போயிட்டே இருக்காங்க. நானா ஐயா அள்ளி கொடுக்கும் கரங்கல்லையா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கடையை போய் கேட்கிறேன். அடுத்த கடையில் கேட்டா அந்த தேங்காய் கடை கறந்து தேங்காய் வாங்க போனேன்ல, 2 பேரும் படிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துட்டேன். என்ன மாப்பிள்ள இப்படி வந்திருக்கீங்க? மாப்பிள்ள இந்த மாதிரி எங்க ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க, ஒரு 108 தேங்காய் வாங்கி உடைக்கணும் மனசுல வச்சிருந்தேன், அதனால இப்படியே விசாரிச்சுக்கிட்டே வந்து உங்களை பார்த்துட்டேன் மாப்பிள்ளைன்னு சொல்ல. நட்பு ஏன்னா பழைய சிநேகிது இல்லையா? அப்பதான் சொல்றேன். அப்பதான் இவர் சொல்றாரு, ஏன் மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள 108 என்ன 108, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா 1008 தேங்காய் கூட நான் கொடுத்துருப்பேன். இப்ப பூரா லோடு போயிருச்சு மாப்பிள்ள, நம்ம கிட்ட தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு, உனக்கு வேணும்ன்ற தேங்காயை புடிங்கிட்டு போன்னு சொல்ல. 1000 தான் இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் ஆமா அப்படின்னு போய் சொல்லிருக்கானே சொல்ல. இவனுக்கு ஒரே ஆசை, காரணம் என்ன? ஓசியா கிடைக்குதுல, ஓசியா கொடுத்தா பெனால கூட குடிப்பேன் அப்படின்னு சொல்லி போறேன். தோப்புக்கு போறானியா, தோப்புல போய் பார்த்தா மரத்துல குலையா தொங்குது. ஆத்தாடி தொங்குனா இவனுக்கு ஒரே ஆசை, ஆஹா நீ தேங்காய் இதுல எப்படி நிக்கலாம் சொல்லி தோப்பு அழிச்சிடணும். மரத்துல விறு 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 விறுன்னு ஏறி நடு மட்டைய பிடிச்சல்ல, மட்டை இணுகிருச்சு. மட்டை இணுங்க எப்படி விறுவிறுட்டு போனானோ அதே மாதிரி விறுவிறுன்னு முனிமட்டில வந்து தொங்குறியான். சரி, முனிமட்டில தொங்குனங்க கண்டாலைக்கு அடிவகத்தை கலக்குது, அருணாக்குட்டி கவர் அல்ல பாக்குது, கலரத்தானே செய்யும். புஜிர் போதேன்னு பதறான். விழுந்தா சங்கே முழங்கு அங்க பதற அங்க வேற மட்டை வேற, அந்த மட்டை புரு 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 புருங்குது, மட்டை வேற பிய பாக்குது. பச்சையா சொல்லாதே, மட்டை பிஞ்சு போக பாக்குது. சரி பிய பாக்குது. சரின்னு சொல்லி ஒரு நாதியம் இல்ல காப்பாத்துறதுக்கு. அந்த நேரத்துக்கு பாரு அந்த தோப்புக்குள்ள ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுல வந்து ஒரு யானைக்காரி யானை உழுப்பாட்டம் எப்பயும் வர்றது வழக்கம். வர அந்த யானையா பத்திக்கிட்டு வர இந்த மட்டையை புடிச்சுக்கிட்டு இருந்தா பாரு, தொங்கிக்கிட்டு கிடைக்கல, அப்பத்தான் இவன் யானைக்கார பாத்துட்டான். ஆஹா ஐயனாரே என்னை தெய்வமா அனுப்பி விட்டுருக்க அப்படின்னு சொல்லி யானைக்கார பார்த்ததுமே கூப்பிடுறான். அண்ணே என் சாமி, என் தங்கம், என் வாசாமி, என் தெய்வமா வந்திருக்க,
இதை பிடிச்சி இறக்கு. எதையா? காளையா? இந்த யானை மேல நின்று என் காலை பிடிச்சி இறக்கு, நான் உனக்கு 500 ரூபா தர்றமுடி சொல்ல. அம்மா ஏயா உயிருக்கு மிஞ்சினது எது இருக்கா? 500 ரூபா தரமுடியான். இந்த யானைக்காருக்கு ஒரே ஆசை, ஆஹா இந்த 500 ரூபாயை நம்ம கண்ணூட பார்த்ததில்ல. யானை விட்டு பிச்சை எடுக்க விட்டா ஒவ்வொரு ரூபாயை என்னைக்கு எடுக்கிறது? என்னைக்கு வீதி வீதியா சுத்தினாலும் வாங்க முடியாது. 500 ரூபாய் இப்போதைக்கு பார்க்க முடியாது. எதுக்கும் பிடிச்சி இறக்கி விட்டுரும் சொல்லி யானை மேல நின்று அந்த மட்டையை பிடிச்சிருந்தால எக்கி அவன் காலை பிடிக்க காப்பாத்திட்டானா? யானை நகன்றுச்சு. ஆத்தாடி. யானை நகல, இவன் காலை பிடிச்சிட்டு அவன் தொங்குறியான். 2 பேர் நீ தொங்கு நான் தொங்குடு தொங்க. அங்க மட்டை வர புருங்குது. அப்பத்தான் இந்த யானைக்கார சொல்றாரு, அண்ணே நீங்க 500 ரூபா தர்றீங்க, நான் 1000 ரூபா தர்றேன். அந்த மேப்படியை மட்டும் கீழே விட்டாதரா சாமி. ஏன் இப்படி சொல்றேன்? இல்லண்டா அது இவங்க தெரிச்சு போகும்ல கீழே, இல்லண்டா சாணி கலண்டு போகும்ல அப்படின்னு இவன் சொல்ல. 2 பேரும் தொங்கிக்கிட்டு கிடக்குறேன். அந்த நேரம் ஒரு குதிரைக்காரு குதிரை மேய்க்க வர்றாரு. குதிரை மேய்க்க வர இந்த யானைக்காரு குதிரைக்கார பார்த்துட்டாரு. பார்க்க இவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப இவன் சொல்றேன், யானைக்காரு அண்ணே குதிரைக்காரண்ணே எப்படியாவது என் காலை பிடிச்சி கீழே இறக்கி விடு, உனக்கு நான் 2000 ரூபா தர்றேன் அப்படின்னு யானைக்காரன் சொல்ல. அப்ப இவனுக்கு ஒரு ஆசை, ஆஹா நம்ம இந்த 2000 ரூபா தலை கண்ணில் விட பார்த்ததை இல்லை, எப்படியா குதிரை மேல நின்று இறக்கி விட்டுரும் சொல்லி இப்படி குதிரையில மேல நின்று அப்படியே எட்டி பிடிச்சா இல்ல. அங்கிட்ட ஒரு பொட்டை குதிரை மேய்ஞ்சது, இவன் கொண்டு வந்து ஆண் குதிரை. இதுக்கு நோக்கம் வந்து அந்த குதிரைட்டு ஓடி போச்சு. 3 பேர் நீ தொங்கு நான் தொங்குட்டு தொங்குறியான். தொங்குனா மட்டை வர புருங்குது, அப்பயே பாக்குது. அப்பத்தான் சொன்னேன், யாரு குதிரைக்காரர் சொல்றியான் பாரு, மட்டையை பிடிச்சிருக்கீங்கிட்ட அண்ணே நீங்க 500 ரூபா தர்றீங்க யானைக்காருக்கு, இந்த யானைக்காரி எனக்கு 2000 ரூபா தர்றாரு. இந்த 2000 ரூபா தரலாம் கண்ணு கூட பார்த்ததே இல்லை. ஆனா நானே கஞ்சிக்கு இல்லாதவன், எப்படியாவது இந்த 2000 ரூபாய்க்கு சில்லற மாத்தனா எவ்வளவுனே இருக்குன்னு சொல்லி அந்த மட்டையை பிடிச்சிருக்கு கேட்க. மட்டையை பிடிச்சிருக்கீங்கிட்ட அது ஒரு கூறுகட்ட முண்டை. 2000 ரூபாய்க்கு சில்லற மாத்தனா இவ்வளவு 3 பேரும் தொமக்கட்டின்னு உளுந்து 108 தேங்காய் வாங்க போனவங்கள 3 பேர்த்தி 108 ஏற்றி கிளம்பிருச்சு வண்டி. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டே, ஆசை இருக்கணும். அளவுக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம ஆபத்தை தேவை வரும். அப்புறம் நாளை பொம்பளை பிள்ளை எப்படி வரப்போகுது எப்ப? ஏய் என்னங்கப்பா உங்க பேச்சுதான் எங்களுக்கு கேட்குது. உங்க நாடகம் தனியா 2 பேரும் போடுறீங்களா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த கடையில் சரக்கு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறீங்க. அப்படினால பொம்பளை பிள்ளை எப்படி எல்லோருமே நல்லா இருப்பதுனால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நன்கு போடுங்கள் நானும் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். ஆயுள்ள அன்பிற்கும் நான் கொண்ட பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் ஓடு ஒரு
அன்னதானத்திற்கு விறகு உபயம் செய்யும் கட்டிக்குளத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் தற்சமயம் புதுக்குளத்தில் இருக்கிறார். அவர்கள் வந்து மரியாதையை பெற்று செல்மாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தம்பி ராமலிங்கம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறுமையாக அந்த பாட்டு போடுறேன். நன்றி. இந்த நட்டம் எடுக்கிற அணிவா அப்படி கேளுங்க வந்துருந்தாப்புல. ஆமாம் இதை எங்கேயுமே கேட்கலாமான்னு தச்சிரு. ஞாபகம் வச்சுக்க. இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகையாக நடிக்கும் சாந்தி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் இருக்கு. இங்கே நாடக அமைப்பாளர் யாரும் அண்ணன் அழகுராசா அவர்களுக்கு என் சார்பும் என் நாடகக்குழு சார்பும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒட்டிக்கார வணக்கம். ஒட்டிக்கார வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க தானே வந்திருக்கோம். இந்த இடத்தான் அழுத்தாதேன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். என்ன இல்லைன்னா எப்படி வர முடியும்? ரெண்டு பேரும் யாரு பக்கத்துல இருக்குன்னு பார்த்து பேச மண்டை பொழந்துருவாரு. ஒரு மருமைய அது என் கூட பிறந்த தம்பி. வேற என்ன வேணும் உனக்கு? வேற இது வேணும். வேற கம்பி வேணுமா? நல்லா இருக்கீங்களா? அது காலை நல்லா இருக்கு. அது கோயிலுக்கு விட்டது. நல்லா இருக்கிறீங்களா? இருக்க தம்பி வணக்கம்யா. தம்பி வணக்கம்யா. மருமையை நான் வணக்கப்பு. இதே நான் பொண்ணு கொடுக்க போறேன் மருமையை. கோத்தளவுக்கு வருஷம் பூரா இதைத்தான் சொல்றேன். ஆனா பொண்ணை தர மாட்டேன். உமாலாம் காமிச்சோம்னா ஊருக்கு போயிடுச்சுன்றது. உமாலாம் காமிச்சோம்னா தூக்கி வந்துடுவேன். மாமங்காரங்க ஏமாந்துருவாங்க. சரி அவங்க உங்க ஜாமான பிடிங்க. வந்தோமா பொக்கு பொக்குன்னு போட்டோமா போனோமா இருக்கேன்னு. மயில் செட்டு நல்லா இருக்கு தம்பி. நீயாப்பா? சரியா பசமுல்ல பாண்டியரே
கொழுந்துவத்தில் எங்கேருந்து எடுக்கிற எப்போ எடுக்கிற கொழுந்துவத்தில் எடுத்து நான் சொல்றேன்ல நாங்கள் அதே ஏன் போய் இருக்குங்கள கொழுந்துவத்தில் இன்னொன்று நான் சொல்றேன்ல சொன்னா தானே தெரியும். நீங்க யாரு இந்த இடத்துல நீங்க யாரு பெட்டிக்கார் தானே? ஆமா. நான் பாடுற பாட்டை பாடணும்ல. ஆமா. என் தம்பி 2 பேர் வாசிக்கிறாங்க. ஒரு தேர விடலாம் 2 தேர விடலாம். யாரு நிக்கிற அவரே சந்தேகம். அதே இல்ல இருங்க. கொழுந்துவத்துல எடுத்து இந்த கையில கொடுத்து தானே வலிய பார்த்து பொங்கையா புதுங்க நம்ம வலிய பார்த்து பொங்கையா படுக்க போய் பார்த்தாரு பங்கையில கேட்ட போல
எடுத்தனா வாய தொடையா முத எம்புட்டு தேன் சமக்கிறது வாய தொடையா தொடச்சிட்டேன் தொடச்சிட்டேன் இந்த துண்டை எடுத்து தொடையா வச்சிருக்கேன் ஏரிநத்தம் துக்காட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தம்பி சரவணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி அருண் அவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தம்பி துக்காட்சி சரவணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பியை பற்றி ஒன்று சொல்லணும். துக்காட்சியின் செல்லப்பிள்ளை ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி அருண் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பின்னாடி எழுதலையே இதானா? தஞ்சாவூர் மாவட்டம் துக்காட்சி கிராமம் சார்பாக தவணா கிருட்டின நினைவாக அன்பளிப்பு. மேட்டுமடை பி தர்மலிங்கம் சாலினி எர்த் மூவர்ஸ் ஜேசிபி ரூபாய் 100. கட்டிக்குளநாடு சிலம்பு ஆசிரியர் மணிகண்டன் ரூபாய் 100. கலைஞர்களை பாராட்டி வழங்கப்படுகிறது. பாப்பாங்குளம் சித்தப்பா ஆறுமுகம் அவர்கள் இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் வாசிக்கும் குணசேகரன் அவர்களுக்கு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பளித்த எனது கிராமத்திற்கு பக்கத்து கிராமமாகிய பாப்பாவளம் கிராமத்தை சேர்ந்த எனது சித்தப்பா ஆறுமுகம் அவர்களுக்கு எனது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வீடியோ வர இருக்கிறார். வாயத்தோடையா முத தொடக்கவா? ஏ வாயத்தோடையா? தொடக்க ஊறுது. பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி வரு மீனாட்சி பாண்டியரு சொக்கத்தில பாசவட்ட வாசவட்ட ராசாத்தி ஊருக்குள்ள ஆராண்டி தெருக்குள்ள நாட்டு குலசேகர யாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி பாண்டியரு சொக்கத்தில பாசவட்ட ராசாத்தி வாயத்தோடையா? பார்க்க வெத்தல மாட்டேன் பார்வதியா பார்க்கணும் பார்வதிய பார்க்கணும் பார்க்க வெத்தல மாட்டேன் பார்வதியா பார்க்கணும் நாக்கு சவந்த போடனே நாளிகளும் பேசணும் ஏண்டி உள்ள உனக்கு தம்மனமா கூட வந்தா ஊரு நமக்கு சோடி பொருத்தமா இந்த மாமனுக்கு எடுத்து கூறமா மனசுக்குள்ள மாமனுக்கு நீயே சொல்லமா பார்வதிய பார்க்கணும் சவந்த போடனே நாளிகளும் பார்க்கணும் ஏண்டியுள்ள அடி ஏண்டியம்மா உனக்கு சம்மதமா அடி எட்டு பட்டி ராசா உங்க கார கொடுக்கலேசா இன்னற வரைக்கும் பாடுனீல்ல இத வாங்கி பாடிய வாயத்தோடையா பாடு. இத வாங்கி பாடி. டேய் பாடு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பா. வாங்கி பாடிய சேம